ஈடுபட்டிருந்தாங்க. அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சா தகவல்கள் பரவிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமே, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைணும்னா பழனிசாமி என்கிற தீய மனிதர், துரோக சிந்தனை உள்ள, பதவி வெறி பிடித்த, பணத்திமிர் பிடித்த அந்த பழனிசாமி என்கிற மனிதர் திருந்துகிறவரை அவர் இதை செய்ய விட மாட்டார். அது தொண்டர்கள்லாம் சேர்ந்து திருத்த போகிற காலம் விரைவில் வரும். இது மக்களுக்கு வேதனையான ஆட்சி தான் 3 ஆண்டுகள். இதை தவிர இந்த ஆட்சியோட சாதனையே மக்களை ஏமாற்றுவதோ மக்களுக்கு துரோகம் செய்வதுதான். அதனால இந்த ஆட்சி 26ல பெரிய வீழ்ச்சி அடையும் என்பது உறுதி. அதான் சொல்றேன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு படத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலான்னு முயற்சி செய்யறாங்க. இவங்க இந்த ஆட்சி 26ல உறுதியாக வீழ்த்தப்படும். அதாவது பொதுவா ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில எனக்கும் திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான். பட் அவர் பேசினதெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டு இன்னைக்குதான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன். அவருடைய பேசிய கருத்துக்கள், அவர் காவல்துறையை பத்தி யாரை பத்தி அவர் பேசுற கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் நான் அதை நான் இன்னும் எதிர்க்கல. அதே நேரத்துல சில தகவல்கள் வருது, சிறைச்சாலையில அவரு தவறா நடத்தப்பட்டிருக்கார், அவரு அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள் எல்லாம், இது போன்ற தகவல்கள் உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. அது போன்ற எந்த ஒரு சிறைவாசியையும் அது போன்ற எதுவும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அது காரணம் சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ஆதரவா மாறி இருக்காருல்ல. அதனால சவுக்கு சங்கர் எடப்பாடிங்கிற ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை, தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனாலதான் அவர் இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்தாலே மின்வெட்டு வந்துடும் எல்லாருக்கும் தெரியும். அவங்க திமுக வந்தாலே திமுகவின் அராஜகம் பட்டி தொட்டி எல்லாம் பரவிடுன்னு தெரியும். ஏற்கனவே அவங்க ஆட்சி மின்வெட்டு காரணத்தாலேயே, மின் வெட்டினாலேயே ஆட்சி பறிபோனதெல்லாம் அவங்க அப்பா காலத்து ஆட்சியில இருந்தாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. எந்த முன்னேற்பாடு நடவடிக்கையும் இல்லாம இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது பழனிசாமிங்கிற தீய சக்திக்கு எதிராக மக்கள் வாக்களித்த காரணத்தினால பேய்க்கு பதிலாக பிசாசு கொண்டு வந்த கதையா இந்த ஆட்சி நடக்குதுன்னு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வருத்தப்படுகிறார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அவர்கள் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 26 தேர்தலில் அவர்களை திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம். அதாங்க ஸ்டாம்ப் டியூட்டி அதை நேற்று தானே பண்ணியிருக்காங்க. அது தவறு. அது ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில அது அந்த பிரமலை கல்லர் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள், அதை போய் கல்வித்துறையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அதுக்காக போராடுறாங்க. நாங்கெல்லாம் அதை கண்டிச்சு தான் இருக்கோம். எல்லா விதத்திலையும் இந்த ஆட்சி எல்லாருக்கும், அது மாணவர்கள்ல இருந்து விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிரான ஆட்சியா நடைபெற்று கொண்டிருக்கு. அவரு அதை விரைவா கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்.